श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 13வது अध्यायं ब्रह्मानन्दे अद्वैतानन्दः 74வது श्लोकम्। निजानन्दे स्थिरे हर्षः शोकयोर्व्यत्यतयक्षणात् मनसः क्षणिकत्वेन तयोर्मानसतेष्यताम्। கடந்த சத்சங்கத்தில் இந்த ஸ்லோகத்து வரைக்கும் நம்ம அர்த்தத்தை பார்த்தோம். சுவாமி வித்யாரண்யர் ஒரு 5-6 ஸ்லோகங்கள் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கடந்த சத்சங்கத்தில் பார்த்ததையும் சேர்த்து விஷயம் நிரூபிக்க வேண்டியது, விவரிக்க வேண்டியது சத்தியம் ஏகம், அது சச்சித் ஆனந்தம். அந்த ஏக வஸ்து சச்சித் ஆனந்தம் நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க உணரணும். இதுதான் ஞானம். இது கேட்டதுனால புரிஞ்சுக்கிறோம், ஆனால் உணர்றது అనేది, அனுபவத்துக்கு கொண்டு வருது అనేది ஸ்ரவண மனன நிதி தியாசனங்கள் மூலமாக அந்த அபியாசத்தினால ஒருத்தன் அது நிர்தாரணமாக தான் தெரிஞ்சுக்குவான். ஆனால் நடுவில் ஒரு மனுஷனுக்கும் ஆத்மா ஒன்றாவாக இருந்தால் கூட சரீரங்கள் பலதாக இருக்கிறதுனால, பல மனசு புத்திகள் இருக்கிறதுனால, அது ஒருத்தருக்கு அந்த சரீரத்தில் அந்த புத்தி அந்த மனசு ஒரு விதமான தடத்தினை அதை பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது அவங்க சாதனை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தான் புரிஞ்சுக்கணும், விஷயத்தினை புரிஞ்சுக்கணும். அதுக்காக பல கேள்விகள், எந்தெந்த மனுஷனுக்கு எந்தெந்த மனசில் என்னென்ன சந்தேகம் வருதோ அப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஒன்று நடுவில் கேட்டுக்கிட்டே அவரே பதில் சொல்லுவார் ஆச்சாரியர் வித்யாரண்யா. அப்படி இருக்கும்போதோ நிஜ ஆனந்தந்தான் இருக்கின்றனதே అని பேசினார். அப்போது இங்கே அது 73 ஆனுகூல்யே ஹர்ஷதேஹி பிராதிகூல்யே துக்கதேஹி. நமக்கு சிலது நடக்கும்போது சுகமாக இருக்கேன், நல்லா இருக்கேன். அதே மனசில் அதே மனுஷனுக்கு எனக்கு இது நல்லா இல்லை, இது கஷ்டமாக இருக்கு, துக்கமாக இருக்கு. இப்படி அந்த சுக துக்கமனே ஒரு எண்ணம் பாவனை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ரெண்டு மாறிக்கொண்டே இருக்கிறதுனால நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா அது ரெண்டு சத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டுத்தினி அப்போது அபாவே இருக்கே, மனசில் அனுபவப்படுறது. ஆனால் நான் மனசு இல்லையே. புத்தி கூட அப்படி தான் அது முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட்டு. புத்தி நான் இல்லையே. இங்கே என்னென்னா ரெண்டுமே வரதை போகிறதுன்னு எனக்கு தெரியறதுனால கண்டிப்பாக அந்த நிஜ உண்மையான
தெரிஞ்சுக்கிற நான் வந்து மனசுக்கு புத்திக்கு இந்த ஹர்ஷ துக்க எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டனா இருக்கேன். நான் அப்பாற்பட்டவனா இருக்கேன். முதல்ல இது ஏற்றுக்கணும். அதான் சொல்கிறாரு, துவய அபாவே. அது மனசில் வந்து போகிற எண்ணம் தானே. அது ரெண்டு இல்லைன்னா நிஜ ஆனந்தந்தான் இருக்கின்றனது. ஒருவேளை உனக்கு படிய பழக்கத்தினால நிஜ துக்கம் ஏன் சொல்லக்கூடாதாங்க? சுகம் துக்கம் ரெண்டு, அது ரெண்டுத்துல நீக்கி வச்சுட்டா இருக்கிறது நிஜ ஆனந்தந்தான்னு சொல்கிறீங்க. சுகம் அண்ணானோ ஆனந்தம் அண்ணானோ சந்தோஷம் அண்ணானோ ஜெனரல்லி ஒரே மீனிங்காக நம்ம நினைக்கிறோம். அதனால் இங்கே ஹர்ஷ அనే பதம் உபயோகப்படுத்திட்டாங்க. ஆனால் ஸ்வரூப விஷயம் வரும்போது ஆனந்தம் அనే பதத்தினை உபயோகப்படுத்திட்டார். சரி, நிஜ ஆனந்தம். அப்போ அது நிஜ அது దుఃఖமாக ஏன் ஆகக்கூடாது అని கேள்வி இருந்தால், நிஜ துக்கம் అనేది ஒருக்காகவும் இல்லைப்பா. அதுக்கு நான் 2 உதாரணம் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்க நினைக்கிறேன். யாரும் தொடர்ந்து துக்கத்தில் இருக்க முடியாது, ஆனால் தொடர்ந்து ஆனந்தத்தில் இருக்கலாம். எப்போ நீ மனசுன்னு டிரான்சென்ட் பண்ணால், மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தால், அந்த மனசுன்னு டிரான்சென்ட் பண்ணுறது முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதுன்னா தூக்கத்தில் அழகாக எல்லாரும் நேச்சுரலாக பண்ணுறோம். ஆனால் எனக்கு வேண்டியது என்னன்னா, என்னுடைய கேள்வி, மனசு வேலை செய்யாமல் இருக்கும்போது இருக்கிறது என்ன சார்? அது யாருக்கு தேவை? இப்போது என்ன மனசு வேலை பண்ணிட்டு இருக்குது, நான் முடிச்சு தான் இருக்கேன், 5 புலங்களோட விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த நிஜ ஆனந்தம் வேணும். அதான் சொல்கிறோம், நிஜ ஆனந்தம் வேணும் இல்லை, நீ நிஜ ஆனந்தம்னு கிளைம் பண்ணு, அவ்வளோதான். கிளைம் பண்ணு. அது எப்போ கிளைம் பண்ண முடியும்? மனோபுத்தியஹங்கார சித்தானி நாஹம் நச்ச ஸ்ரோத்ரஜிஹே நச்ச கிராண நேத்ரே நச்ச வியோம பூமிர்ன தேஜோ ந வாயு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகமணினி. பாடுறது மட்டும் இல்லை, ஒழுங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கினதுக்கு அப்போ இதுக்கு ஒன்றும் இல்லை. சாதனை சொல்லுவார், இப்போது உட்டி கொடுக்கணும், அவ்வளோதான். உட்டி கொடுக்கணும், தியாகம் பண்ண, முக்கியத்துவம் கொடுக்காது. உட்டி கொடுக்கறது உனக்கு நான் சொல்லி தர வேண்டாம், நீ நிறைய உட்டி கொடுத்துட்ருக்க. வாழ்க்கையில் நிறைய உட்டி கொடுக்கல. அந்த மனசை இது முன்னாடி ரொம்ப அலைஞ்சிட்ருக்கிறது, அப்புறம் நீ அது நாளை வெறுத்து போயிட்டு உட்டி கொடுத்துட்டீங்க. உட்டி கொடுத்ததுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கீங்க. குழந்தைக்கு அது அழும்போது ஏதாவது கொடுத்துட்டே இருந்தால் அது நிம்மதியாக இருக்கும், திரும்ப அழுவும். தூங்கி போச்சுன்னா அழலை. தூங்கி போகிறத நீங்கள் வந்து ஞானம் வந்துச்சுன்னா, இந்த மனசு பண்ணுற நேகிங்கு இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், அது ஒன்றும் சத்தியம் கிடையாது. நான் சத்தியத்துவம் கொடுத்தா அது என்னை துரத்தும், கஷ்டப்படுத்தும். நான் மித்யாத்துவம் நிச்சயம் பண்ணால் ஒன்றும் கிடையாது. இதுக்கு தான் பேர் விவேகம், ஞானம். சரி, அப்படி சொன்னதுக்கப்புறம் திரும்ப இன்னோட அந்த கேள்வி எனக்கு சால்வ் ஆகலைன்னா, அந்த 74வது ஸ்லோகத்தில் ஏன் நிஜானந்தம் ஸ்திரமாக இருக்கிறது இல்லைன்னு கேட்டான். சரி, நீங்கள் நிஜமானந்தம்னு சொல்கிறீங்க, அது எப்பவுமே இருக்கணும் இல்லையோ? ஏன் இருக்கலைன்னா, நீ எப்பவுமே இருக்கணும்னா நீ கவனிக்கலை, அவ்வளோதான். கவனிக்கிற திறமை உனக்கிட்ட இல்லை. நீ மனசுனே கவனிச்சிட்ருக்க, மனசுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்க, மனசு போகிற போக்குலையே நீ போயிட்டுருக்க. நீ என்ன புத்தி போயிட்டுருக்க. அப்போ என்ன பண்ணோம்? நிஜானந்தம் ஸ்திரமாக தான் இருக்கின்றனதே. ஆனால் இந்த நடுவில் வர ஹர்ஷ சோக இதெல்லாமே கூட ஒரு க்ஷணத்துக்கு இந்த சங்கல்ப விகல்பாத்மகம் மனம் என்ன பண்ணுறது? க்ஷணிகத்வேனா க்ஷணாத் அப்படி வந்து அந்த மனசில் அந்த மாற்றங்கள்னு கொண்டு வருது.
மாற்றம் கொண்டு வரும். அது மாற்றம் தானே. அது மாறிட்டுருக்கேன்னு உனக்கு தெரியுறதா இல்லையா சொல்லு. கிளைமேட் எப்படி மாறிடுச்சோ அப்படி உன்னோட மனசு கிளைமேட்டு கூட மாறுறது உனக்கு தெரியறது. நான் தான் பார்த்தேன். நேற்று வரைக்கும் மழையே ஆரம்பிச்சாதாமா ஒரே வாட்டி கொட்டனே வெள்ளம் தான் கேரளத்தில் வெள்ளம் வந்தாத நமக்கு இங்கே கொஞ்சம் கூல நல்லா மழை பெய்யும். பார்த்த வெள்ளம் ஓவர்ஃப்ளோ. சரி, ஏதோ ஒரு இடத்துல ஓவர்ஃப்ளோ ஆகணும், சில இடத்துல கொஞ்சம் இருக்கணும். அதெல்லாம் அதை அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார், தெரியும் அவருக்கு. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி இது ரெண்டுத்தினையும் இந்த விதமாக தேவர் அன்ஸ்டடி. அது எப்பவுமே அப்படி தான். அதனால் அந்த மனசில் வர ஹர்ஷ துக்கங்கள்னு நீ கணக்கு வச்சுக்கிட்டு பார்த்தா உனக்கு இந்த நிஜானந்தம் தெரியாது. உன்னோட ஸ்வரூபம் வந்து நீ ரிகக்னைஸ் பண்ண, அவ்வளோதான். அடுத்ததாக இப்போ விஷயம் எங்கே ஆரம்பித்தோம்? ஆகாயத்திலிருந்து ஆரம்பித்த விஷயம் ஆகாய தியானம் சொல்லியாச்சு உங்களுக்கு. அதனால் இப்போ என்ன கன்க்ளூஷன்னா, ஆகாயத்துக்கு எப்படி அப்ளை பண்ணும்? எம்டினஸ் అనేది ஆகாயத்துடைய ஒரு லட்சணம். அந்த எம்டினஸ்ன்னு நீ நெகேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அது நெகேட் பண்ண ஆகாயம் இல்லை. ஆகாயம் இல்லைன்னாவே எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனால் நான் உனக்கு எல்லாத்துக்கும் இதே அப்ளை பண்ணனி அடுத்த லெசன் நீ ஹோம்ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலாக சார் நானே சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் 75 ஆகாஷேப்யவமானந்தஹ சத்தா பானேது சம்மதே வாவ்யாதிதேஹபரியந்தம் வாயவ்யாதிதேஹ இருக்கா இல்லையா? வாயவ்யாதிதேஹபரியந்தம் வஸ்துஷ்வேவம் விபாவ்யதாம். ஆகாயத்துக்கு சொன்ன போல் நீங்கள் இங்கேயும் அது ஏவம் ஆகாஷே அப்படி ஆனந்த. அப்போது அந்த ஆகாசத்தோட எம்டினஸ்ன்னு விட்டுட்டா அஸ்தித்வம் தான் மிச்சம் இருக்கும். ஆகாயம் இருக்குன்னு சொல்லக்கூடாது, எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. எந்த அஸ்தித்வம், எந்த இருப்புதல் ஆகாயத்துக்கு இடம் கொடுத்து இருக்கிற போல் காட்டிச்சோ, அதுக்கப்புறம் இந்த ஆகாயம் எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கறது. அப்போது இதெல்லாம் நெகேட் பண்ணதுனால எதில் ஆகாயம் வந்துச்சோ அந்த பிரம்மம் அது ஆனந்த ஸ்வரூபம், அது அப்படி இருக்கு. எக்ஸிஸ்டன்ஸ் அது அப்படி இருக்கு, அது இருக்கு. ஆகாயம் ஆனந்தந்த மிச்சம். அதுக்கப்புறம் சத்தாபானே அங்கே ஆகாயத்துடைய அஸ்தித்வம் இருப்புதல் நெகேட் பண்ணியாச்சு. ஏன்? அது வந்ததே எங்கேருந்து? ஆத்ம பிரம்மன்லேருந்து வந்ததே, மாயினால் காணப்பட்டது. இப்போ அது நெகேட் பண்ணதுக்கப்புறம் எதிலோந்து வந்ததோ அந்த நிஜ வஸ்து இருக்கு. என்னது? சத்து சித்து ஆனந்தம். ஆனந்தா சத்தா பானேன்னா கான்ஷியஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பிளிஸ் ரிவர்ஸில் சொல்கிறாரு. ஓகே, பிளிஸ்ஸு கான்ஷியஸ்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறேன். புரியுறதா? சச்சிதானந்தம் அதுதான் உண்மையாக சம்மதே, அதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணணும், அதுதான் ஏற்றுக்கணும். இதை இப்போது அப்ளை பண்ணணும். வாயு ஆதி ஆகாயத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பஞ்சபூதம் வாயு தானே. அங்கேருந்து தேக பரியந்தம் உன்னுடைய உடம்பு வரைக்கும் வஸ்துஷு இன்னும் பல ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்திலிருந்து இதே விதங்க ஏவம் விபாவியதாம். இதே போல் நீ அங்கே நெகேட் பண்ணு.
வேறு என்ன வேலை இருக்கு உனக்கு? அதனால் 24/7 இன்வால்வ்டு சாதகன் முமுக்ஷு அவனுக்கு எப்பவுமே மெடிடேஷன் தான். ஆனால் இதெல்லாம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, இல்லைன்னா வேறு ஏதோ பற்றி மெடிடேஷன் பண்ணுறோம். எவ்வளோ சுலபம், கண்ணு மூட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். இது கொஞ்சம் நேரம் சிந்தனை பண்ணும். இல்லைன்னா அந்த ஸ்லோகம் எடுத்துகிட்டு படித்து இது சொன்னது இதானு ஞாபகப்படுத்துக்கும். கண்ணு திறந்தே சிந்தனை பண்ணும், புரிஞ்சுக்கோ. ஸோ எல்லாத்துக்கும் இப்படி அப்ளை பண்ணணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த அவரே ஆகாயத்தில் என்ன இருக்குது, என்ன நெகேட் பண்ணணும், சாரி வாயு எல்லாத்துக்கும். ஆகாயத்தில் எம்டினஸ், காளி, அது நெகேட் பண்ணிட்டோம். அதுதானே அதோடைய ஒரு குணம். அடுத்தது கூட நானே சொல்கிறேன், நீ தத்துவபோதம் மறந்திருப்பேன், நான் தானே ரிவைஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சொன்ன கணக்கு கூட அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த கிளாஸில் சொல்லணும், அடுத்த கிளாஸில் சொல்லிகிட்டே இருக்கணும். அதனால் 76 கதிஸ்பர்ஷௌ வாயுரூபம் வன்ஹீர்தாஹ பிரகாசனே ஜலஸ்ய திரவதா பூமேஹ காഠின்யம் சேதி நிர்ணயः. அடுத்தது வாயு. வாயுலோ என்னென்ன இருக்கு? வாயுவுக்கு கதிஹி ஸ்பர்ஷः வாயு ரூபம். வாயுடைய விசேஷனம் என்ன? இங்கே ரூபம்னா காற்றுக்கு எங்கே ரூபம் இருக்குது, ஆகாயத்துக்கு ரூபம் இல்லை. இங்கே ரூபம்னு அர்த்தம் அதோடைய ஒரு விசேஷனம். அதுக்கு மூமெண்ட், கதி, அப்புறம் டச், ஸ்பரிஷம் இருக்கு இல்லையா? ஒரு நாள் மழை பெஞ்சிச்சுன்னா இந்த மேலே இருக்கிற ஃபேனு உங்களுக்கு ஜாஸ்தி ஆஃப் பண்ணுங்கோ, ஏன்னா அது இங்கே தொடுறத குளிர் ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரியுறது. ஸ்பர்ஷ, அது வாயு ரூபம். இது ரெண்டு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் ஆஃப் அந்த காற்றுடையது. நீ என்ன பண்ணணும்? அது ரெண்டுத்தையும் நெகேட் பண்ணணும். நெகேட் பண்ணிவிட்டு வாயு இல்லாமல் ஆகிடுது. இன்னும் சொல்லணும்னு, வாயு எங்கே? ஆகாயத்திலிருந்து வந்தது. ஆகாஷாத் சம்பூதம் வாயு, ஆகாஷாத் வாயு. அதுக்கப்புறம் வன்ஹேஹே அக்னிக்குள்ள தாக பிரகாசனே, சூடு அண்டு வெளிச்சம் இருக்கு அக்னியில். அந்த 2 லட்சணம் எடுத்துட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அந்த லட்சணங்கள் இல்லாமல், குடம் நாமரூபம் இல்லாமல் மண் இருக்கு. அதுதான் பேசிக் ப்ராக்டிஸ். இப்போ இங்கேருந்து ஒன்று ஒன்றா இப்படி சரி, இதோடைய ஹீட் அண்டு லைட் அக்னி இது இல்லை. என்ன இருக்கு? அப்போது அக்னி இல்லாமல் 6 மாதம் ஆயிடுச்சு. அப்போது சரி, அக்னி எங்கேருந்து வந்துச்சுன்னா வாயு. அக்னிలో வாயுல வாயோர் அக்னி. அதான் அப்படி என்ன சொல்கிறோம், மேலுக்கு அப்படி போய் டீசைஃபர் பண்ணுறோன்னு சொல்கிறது, இதை நெகேட் பண்ணுறது. அடுத்தது ஜலம். ஜலத்துக்கு திரவதா, அது லிக்விடாக இருக்கும். ஜலம்னாவே அதனால தான் அது இப்படி எங்காவது போகும், லிக்விடான்னு திரவம். அந்த திரவதா, திரவமாக இருக்கிறது அதோடைய குணம் ஜலத்தை. அப்புறம் பூமிக்கு என்ன இருக்குது? காഠின்யம் அப்படின்னு கட்டியாக இருக்கும். சின்ன சின்ன கல் எடுத்து அப்படி கடிச்சா கூட பல்லு உடையும், கட்டியாக இருக்கு இல்லையா? ஒரே ஒரு சின்ன மண், ஒரே ஒரு கணம் எடுத்து கூட
கடிச்சு பாருங்க, இல்லைன்னா அமைக்க பாருங்க, கட்டி இருக்கு, காட்டின்யம். இப்போது அதே ஒன்று ஒன்று நீ பூமி காட்டின்யத்துன்னு எடுத்துட்டா அதுக்கு குணம் போயிடுச்சுன்னா அது இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒன்று 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 நெகேட் பண்ணிட்டா, நெகேட் பண்ண முடியாதது எக்ஸிஸ்டன்ஸ் தான் தொடர்ந்து இருக்குது எல்லாத்துலேயும். இதெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புதல் மேலே ஆபாதிக்கப்பட்ட ஆரோபணம் செய்யப்பட்டது இதெல்லாமே அப்படின்னு சொல்கிறார். இப்போது அந்த எக்ஸிஸ்டன்ஸு நானு மறக்கக்கூடாது. கடைசியில் இந்த இவ்வளோ விஷயம் சாதனை எல்லாம் கூட சொல்கிறது அது என்ன கெட்ட வந்து முடியணும். எப்போ இங்கே என்ன கெட்ட வந்ததுக்கப்புறம் அங்கே புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நீங்கள் இந்த பஞ்சபூதங்களை பற்றி அந்த உதாரணம் இந்த உதாரணம் எல்லாம் பேசுவோங்க, நாங்கள் தலாட்டுவோம் கொஞ்சம். நீங்கள் ஒரு கிளாஸில் நிறையவே எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறீங்க, நல்லா இருக்கு. பட் உனக்கு அப்ளை பண்ணியா இது? உன்னை நீ ரிகக்னைஸ் பண்ணியா? அங்கே சிரமமாக இருக்கு. ஏன்னா என்னை பற்றி நானே சிந்திக்கணும்னா இந்த சிந்திக்கிறது வந்து மனசு வச்சு ஏதோ சிந்திக்கிறது இல்லை. என்னை பற்றி நானே மனசு வச்சு சிந்திக்க ஆரம்பித்தா மனசு இல்லாமல் ஆகிடும். அதான் மானசந்து கிம் மார்கணே குருதே நைவ மானசம் மார்க ஆர்ஜவாத். இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிற பின்னாடி, இது நிறைய வாட்டி பேசின விஷயந்தான். என்ன இப்போது இதெல்லாம் தியான ஸ்லோகங்கள், இதெல்லாம் விஷயம் புரிஞ்சுக்கிட்டு இதே சிந்தனை பண்ணணும். நம்ம கிளாஸ் முடித்த உடனே இது விட்டுட்டு வேறு என்னமோ பேசுவோம். அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாவது இது கொண்டு போக வேண்டாமா? மௌனம் ஆகிடணும் இது கேட்டால். அதுக்கப்புறம் இன்னும் பேசணும்னு தோணுறது, ஏதோ ஒன்று சொல்லணும்னு தோணுது, ஏதோ ஒன்று கேட்கணும்னு தோணுறதுன்னா இந்த தியானமோ இந்த சாதனை நடக்காது. వ్యవహారం இருக்கும். బట్ சில மணி தியானம் అనేది இங்கே குருமுகமாக கிளாஸில் நேராக விஷயத்தினை தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அந்த விஷயத்தினை தொடர்ந்து சிந்திக்கிறதுக்கு உனக்கு மைண்டு செட் ஆகலை 1 hour சொல்லி கொடுத்தா கூடன்னா நீ அதுக்கப்புறம் என்ன தான் வீட்டுக்கு போய் பண்ணுவேன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ பண்ணுவே. உனக்கு இது முன்னாடி இருக்கிற பழக்கம் வேணா, சுவாமிகிட்ட உட்கார்ந்த நான் இது பண்ணேன், அந்த புஸ்தகம் பாராயணம் பண்ணேன், இது பண்ணேன், பாடல் போட்டேன், ஆடி மாதம் அம்மன் பாடல் போட்டேன், அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதெல்லாம் எல்கேஜி. நாம் பேசுகிறது இப்போ வந்து பிஹெச்டி. எங்கே எல்கேஜி எங்கே பிஹெச்டி? நான் நடுவில் எங்கே இருக்கு அவங்க டிக்கு பண்ணிக்கணும். சரியா? ஆனால் விஷயம் சொல்லிகிட்ருக்கேன். என்ன சொல்லிகிட்ருக்கேன்? என்ன கிட்ட வரும்போதும் என்ன ஆயிடுச்சு? நான் சப்ஜெக்டு, என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். ஜெனரலாக தெரிஞ்சுக்கிறது అనేది அந்த ஆப்ஜெக்ட் வேறாக இருக்கும். நான் இந்த கிளிப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஆப்ஜெக்ட் வேறாக இருக்கேன். இப்போ என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னா இங்கே ஜாக்கிரதை இருக்கணும். மனசுன்னு கொண்டு வர்றது தங்கோ. ஏன்னா மனசு பண்ணுற சேஷ்டைகள், மனசு இல்லாமல் ஆகிறது எல்லாம் எனக்கு தெரிகிறது. அந்த உணர்வு நானே சப்ஜெக்டாக இருக்கும்போது அங்கே ஆப்ஜெக்ட் అనేది இல்லாதனால அது ஒருக்காகவும் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது இந்த என்னுடைய விஷயத்தில் மட்டும். ஏன்னா அங்கே மனசே தேவையில்லை. மனசு இல்லாமல் சுத்த உணர்வுன்னு சொல்கிறோம். சுத்த ஞானைக மூர்த்தையே. இது எத்தனை வாட்டி சொன்னது தான்.
நான் இப்போது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்போது மேபி கொஞ்சம் புரியுமா பார்க்கலாம். ஏன் என்ன நான் தெரிஞ்சுக்கணும் உணரணும்னு சொல்லும் போது அங்கே சிரமம் இல்லை. நிஜமா நீ நினைக்கிற சிரமம் இருக்கு, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால தான் நிறைய பேருக்கு அந்த மெடிடேஷன் கண் மூடி அப்படி பார்த்து இப்படி பார்த்து ஏதோ சிரமப்படணுவனேது விரும்புகிறான். மெடிடேஷன் இஸ் நாட் தேட். கண்கள் மூடி உட்கார்ந்து மெடிடேஷன் கிடையாது. அது ஒரு சின்ன சாதனம், ஹெல்ப்பு தான். காரணம் என்னன்னா, இந்த உதாரணம் பாருங்க. என்னுடைய கண்களை நானும் பார்க்க முடியுமா? எத்தனை வாட்டி சொன்ன உதாரணம் தான். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நல்லா எடுத்துக்கோங்க. என்னுடைய கண்களை நானும் ஒருக்காகவும் பார்க்க முடியாது. பார்க்கறதனேது கண்கள் செய்கிற ஒரு இது. சப்போஸ் கண்கள் சப்ஜெக்ட், பார்க்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறதுனால கண்ணுன்னு பார்க்க முடியாது. காரணம், கண்ணுக்கு கண்ணு பார்க்கறதனேதுக்கு அங்கே நடுவில் டிஸ்டன்ஸ் 0. இதை அண்டர்லைன் பண்ணுங்க. என் கண்ணுக்கு இதுக்கு தூரம் இருக்குது. இப்போது எவ்வளோ கிட்ட கொண்டு வந்தாலும் தூரம் இருக்குது. இங்கே ஒட்டி வச்ச கண்ணாடி கூட கண்ணுக்கு கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. அதனால் எனக்கு கண்ணாடி ஃப்ரேம் எனக்கு காணப்படுறது. நான் என்ன கேட்ட, கண்ணு பார்க்குற சக்தி இருக்கிற கண்ணுன்னு பார்க்க முடியலை. ஏன்னா அங்கே கண்ணுன்னு பார்க்கணுமன்னா கண்ணுக்கு கண்ணாயே கண்ணா. பாடல் நல்லா தான் இருக்கு. இந்த தத்துவம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் அது பாடிட்டாங்க. அது குருவாயூர் கண்ணனும் கிடையாது, இன்னொரு கண்ணனும் கிடையாது. இந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த பின்னாடி இருக்கிற உணர்வு தான் நான். அப்போ என்ன நான் எப்படி பார்ப்பேன்? என்ன நான் பார்க்கணுன்னா டிஸ்டன்ஸ் இஸ் 0. எங்கே டிஸ்டன்ஸ் இஸ் 0, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டும் ஒன்றாயிடும். ரொம்ப சூக்ஷ்மம். I am trying my level best. கண்ணு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா பார்க்கறதுனேது உனக்கு ஒரு பழக்கம் இருக்குல்ல. ஆத்மனை பார்க்கணும். ஆத்மனை பார்க்க முடியாது. ஆத்மனை மட்டும் இல்லை, கடவுள் கூட பார்க்க முடியாது. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், God is not a thing to see, but God is a thing to understand. கடவுளை பார்க்குற வஸ்து விஷயம் இல்லை, புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அதே போல் ஆத்மா கூட புரிஞ்சு விட்டதை நினைக்கிறேன். 0 டிஸ்டன்ஸ். அதனால் வேதாந்த ஞான விஷயத்தில் முக்திக்கு தேசம் காலம் வஸ்து சம்பந்தம் இல்லை. அதனால தான் அவ்வளோ தைரியமாக நிர்திஷ்டமாக சொல்கிறோம். முக்தனுக்கு ஜீவன் முக்தி இப்போ இங்கே என்ன, இங்கே இப்போ நீ அதுன்னு ஏற்றுக்காமே. ஒரே ஒரு நம்ம பண்ணுற மிஸ்டேக்னா குருவுடைய வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அது வெரி வெரி டஃப். நீங்கள் எவ்வளவோ உத்தம அதிகாரியாக இருந்து நிறைய தபஸ் சாதனை ஆகணும் ஜீவிதம். இல்லைன்னா குருன்னு புரிஞ்சுக்கிறது. அன்றைக்கி குரு பூஜை சத்சங்கத்தில் குருவுடைய அன்புன்னு கூட நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது. யூ கேனாட். அதே போல் பகவத்கீதை சொல்லும்போது கிருஷ்ணனோட ஹிருதயம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதுக்கு நீ உனக்கு தகுதி இருந்தால் தவிர தகுதி எப்படி வரும்? அதான் சொல்கிறாரு சரணாகதி. குருவுக்கு உண்மையாக நீ சரணடைஞ்சிருந்தால் அது நடந்திருக்கும். அது உனக்கு இன்னும் அந்த பண்ணுற தகுதி வரலை. வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே யாரும் எங்கேயுமே எதுவுமே டீச் பண்ண முடியாது. ஆனால் நீ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் உனக்குள்ளே கொஞ்சம்
பரிபக்வத்தை வந்ததுக்கப்புறம் எங்கோ ஏதோ கேட்டு இப்போ புரிஞ்சிச்சு అని சொல்லலாம் நீ. அப்போ அந்த குரு சொல்லும்போது புரியல, இப்போ புரிஞ்சிச்சுன்னா நீ மெச்சூர் ஆகிட்ட தவிர சொல்கிறதுல வேச்சம் இல்லை. அப்போது எதுக்கு 10 வருஷம் வெயிட் பண்ணணும், எதுக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும்? ஏன் இப்போ புரிஞ்சுக்கல, இப்போ எடுத்துக்கல? யூ ஆர் நாட் சரண்டர்ட். நீ உன்னோட அகங்காரத்தினே, புத்தி இன்டலெக்டனே குருவுடைய பாதங்களுக்கிட்ட நீ அர்ப்பணம் பண்ணலை, அவ்வளோதான். அதுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். ஸ்லோகங்கள் முன்னு போகிறோம், நடுவில் அது இம்பார்ட்டண்ட்னால அது சொல்லிட்டேன். 76 இந்த விதமாக சொல்லி அதுக்கு அடுத்ததாக இப்படி பஞ்சபூதங்களை விஷயம் சொன்னதுக்கப்புறம் அடுத்த விஷயங்களுக்கு கூட இதை அப்ளை பண்ணணும். நீ பஞ்சபூதங்களை வரைக்கும் வந்து நின்றுட்டா பிரயோஜனம் இல்லை. இன்னும் வா, உனக்கிட்ட சரீரத்துக்கிட்ட வா, எல்லா ஆப்ஜெக்டுகள் பொருட்கள் எட்டும் வா. அசாதாரண ஆகார அசாதாரண, இங்கே ஆகாரான்னு இருக்கு, ஒரு நிமிஷம். ஆகாரந்தான் கரெக்டு, ஆகாஷம் இல்லை. எதுனா எல்லாத்துக்கும் ரூபம் வந்தால் நம்ம படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். திரும்பி ஆகாசத்துக்கிட்ட எதுக்கு போகிறோம்? ஆகாசம் பற்றி சொல்லி முடிச்சாச்சு. அசாதாரண ஆகாரம் ஓஷத்யன்னவ புஷ்யபி ஏவம் விபாவ்யம் மனசா தத்தத்ரூபம் யதோசிதம். உனக்கு சுற்றி இருக்கிற இந்த செடி கொடி மரங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பல ஆகாரம் வஸ்துகள், சாப்பிட்ற பொருட்கள், அப்புறம் சரீரம், 3 ஔஷத அன்ன வபுஷி, 3த்துலேயும் அப்பி இதிலும் கூட இந்த எல்லா இடத்துல கூட மிச்சம் எல்லாம் சேர்ந்துச்சு. அசாதாரண அப்படின்னா ஒன்றுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி இருக்கு. இங்கே சாதாரணம்னா கண்ணுடைய பவர், பார்க்குற சக்தி, மூக்கு மணக்கிற சக்தி, இப்படி இருக்குல்ல. அதே போல் இங்கே அதோடைய ரூபம் வேறு, அதோடைய வர்ணம் வேறு, அதோடைய விசேஷணங்கள் குணங்கள் வேறு இல்லையா, பலதாக இருக்கு. இங்கே அசாதாரணம்னா அது இதெல்லாம் காமனாக இல்லை. இத்தனை நீங்கள் பேர் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்கள் யாருமே ஒரே மாதிரி எல்லாரும் இல்லை, எல்லாம் டிஃப்ரெண்ட், அசாதாரணமாக இருக்கீங்க, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. அதனால் யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி பர்சன். ஏன் உன்னோட திருஷ்டியில் நீ எக்ஸ்ட்ராடினரி தான். யூ ஆர் வெரி ஷார்ட், எக்ஸ்ட்ராடினரி. யூ ஆர் வெரி ஃபெயிர், எக்ஸ்ட்ராடினரி. யூ ஆர் வெரி டால், எக்ஸ்ட்ராடினரி. எனிதிங் எடுத்துக்கோங்க. என்ன ஆச்சு இப்போது? இது நல்லது, அது நல்லது இல்லைன்னது உன்னோட மனசு செய்கிற வேலை தவிர, அக்கார்டிங் டு லார்ட்ஸ் கிரியேஷன் ஆர் த பிரகிருதி, அப்சல்யூட்லி ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ நம்ம குழப்பம் இல்லை, கஷ்டம் இல்லை எங்கே இருக்குது? ஐ டிஃபரென்ஷியேட், நான் பிரித்து பல அது வச்சு மனசில் ஒரு பாவனை வச்சுக்கிட்டு, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க. இது எதுக்கு யார் சொன்னாங்க? ஹூ ஆர் யூ டு சர்டிஃபை? யார் சர்டிஃபை? நீ யார்? ஈஸ்வரனுக்கு தெரியாதா? ஈஸ்வரன் சப்போஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் என்ன பார்ப்பார்? கெட்டவங்களன்னு கூட அவர் ஒன்றா தான் பார்ப்பார். இருக்காங்களே இங்கே நம்ம சொல்கிற மூடர்களன்னு கூட ஈஸ்வரன் பார்க்குற திருஷ்டி, அதுதான் ஞானி பார்க்குற திருஷ்டி. ஏன்னா அதுதான் ஞான திருஷ்டி. அப்போது அசாதாரண ஆகாரக, அதோடைய ஷேப்பு முக்கியமாக எதுக்குன்னா நமக்கு அந்த ஆகாரம்னு உபயோகப்படுத்துகிறாருன்னா ரூபம்னு ஆகாரம் ரெண்டு, அந்த ஷேப். ஸோ கிராஸுக்கு வர ஸ்தூலத்துக்கு வர ரூபம் கிளியராக தெரியாது இல்லையா? ஆகாயத்தை அசல் கண்டுபிடிக்கவே முடியல. வாயு கொஞ்சம்
அதுக்கப்புறம் தான் అసలు రూపం అనేది అగ్ని வந்ததுக்கு அப்புறமா வந்துச்சு. அதனால கண்ணுக்கு அதிஷ்டான தேவதை அக்னி, சூரியன். రూపం అనేది அங்கே. ஆனால் அந்த ரூபம் அనే சக்தி, பார்வனை சக்தியே இல்லாமல் அநேக மனிதர்கள், குருடர்கள், அவனுக்கு மணக்கிற சக்தி இருக்குது, தொடர சக்தி இருக்குது, மிச்சம் எல்லாமே இருக்கு, ருச்சிக்கிற சக்தி இருக்குது. என்ன பார்க்குறதுன்னு என்ன பார்க்குறாங்க, இவங்க எல்லாரும் பேசுகிறத வச்சு அவனை ஒரு கெஸ் பண்ணிக்கணும் தவிர, தொட்டி கெஸ் பண்ணிக்கணும் தவிர, பிறந்தப்பலேருந்து கண்ணே இல்லைன்னா நினச்சி பாருங்க இருக்காங்க இல்லை. ஆனால் மிச்சம் நாள் இருக்கு. ஏன்னா அதுக்கு சம்மந்தம் இல்லை. கண்ணு செய்கிற வேலைக்கு மூக்கு செய்கிற வேலைக்கு சம்மந்தம் இல்லை, காது வேறு. அப்போது ஆகாரம் இதே போலுதான். மேலே நின்று என்ன சொல்லிட்டு வந்தோமோ, ஆகாயத்துடைய குணத்தினே அந்த எம்டினஸ், காளி, அது நெகேட் பண்ணும், இது நெகேட் பண்ணும், அது நெகேட் பண்ணும். எல்லாம் நெகேட் பண்ணும்போது என்ன இருக்குது, எதுக்கு நெகேட் பண்ண சொல்கிறீங்கன்னு அது முன்னாடி இல்லை, அப்புறம் வந்துச்சு. ஒரு ஸ்லோகம் என்ன படித்தோம், முன்னாடி இல்லை அப்புறமும் இருக்கலைன்னா நடுவில் கூட இல்லைப்பா, அது காணப்பட்டு இருந்தால் கூட. இதே மாதிரி யதா உச்சிதம், இதுதான் ப்ராப்பர் வே, இதுதான் இந்த விதத்தில் தத்து ரூபம், அந்தந்த ரூபத்தினை மனசா, உன்னுடைய மனசில் இப்போ சொல்லும் போதே புத்தி விவேகத்தோட புரிஞ்சுக்கோ, விபாவியதாம், நல்ல விதமாக புரிஞ்சுக்கோ. விபாவியதாமன்னா இது கமாண்டிங், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். என்ன தவ்ய பிரத்ய வரும்போது இட்ஸ் எ கமாண்டிங், இம்பரேட்டிவ் மூடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த பர்டிகுலர் தாட் பேட்டர்ன், இந்த விவரண விஸ்லேஷனை இப்போ இங்கே முடிவு செய்கிறாரு அடுத்த ஸ்லோகத்தில் 78. அநேகதா விபின்னேஷு நாமரூபேஷு சைகதா திஷ்டந்தி சச்சிதானந்த விசம்வாதோ ந கஸ்யசித். இப்படி அநேகதா, நான் சும்மா சிலது எக்ஸாம்பிளாக மேஜர் ஆகாயத்துலேருந்து ஆரம்பித்து உன்னோட உடம்பு சுற்றி இருக்கிற வஸ்துகளுக்கு சொன்னேன். இன்னும் ஏதோ இருக்கட்டும், சின்னது பெருசு சிறுசு ஏதாவது இருக்கட்டும். அநேகதா விபின்னேஷு, அதான் வேற்றுமை అనేది இவ்வளவு అని சொல்லி மாள முடியாது. மாளுமா? புஷ்பங்களுக்குள்ளே எத்தனை வகை இருக்கு உங்களுக்கு தெரியுமா உலகத்தில்? யாரோ ஒருத்தன் எண்ணறதுக்கு அவர் வாழ்க்கை முடிச்சா டைம் கொடுத்து சயின்டிஸ்டாக இருக்கிறான், அவனால் என்ன முடியல. இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சான்றான், ஒரு புது ரெப்டைல எந்த பேப்பரில் பார்த்த ஒரு பாம்பு போல், அது இப்போ வரைக்கும் பார்த்ததே இல்லையாமல் எங்கே, எந்த காட்டில் எந்த மலையிலையும். அப்போ எப்படி இவனு பார்க்காதது உனக்கு தெரியாதது நிறைய இருக்குப்பா. அதே போல் மேலே வந்து இது முன்னாடி பார்த்த கேலக்ஸி இப்போ காணும், இப்போ புது கேலக்ஸி காணப்படுறதுன்றான். நீ இப்படி தேடிட்டு நல்லா இருக்கும் டைம் பாஸுக்கு, வச்சுக்கோ, ரிசர்ச் பண்ணும், எல்லாம் வாங்கிக்கோ, உனக்கு எல்லாம் நோபல் ப்ரைஸ் கூட கொடுப்பாங்க, எல்லாம் கிடைக்கும். ஆனால் என்னதான் பிரயோஜனம்? இது என்னன்னா இல்லாதது பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன்ற பார்த்தீங்களா? வேதாந்தத்துக்கு லௌகிக விவகாரத்துக்கு எவ்வளோ அங்கே இருக்கேன்னு அவனு போகிறான். ஒன்றும் இல்லைன்னு நம்ம இங்கே வந்துட்டோம். உங்களுக்கு எது பிடிச்சதோ அது எடுத்துக்கோங்க. அப்படி பிடிக்காதவங்க எல்லாருமே வராமல் போயிட்டாங்க. ஏன் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க? இது என்ன சார், நல்லவே இல்லை. இருக்குன்னு சொன்னோன்னு அப்பா நாங்கள் இருக்குன்னு தான் சொல்கிறோம், ஆனால் உண்மையாக இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்கிறோம்.
வாஸ்தவமாக எது இருக்கின்றது அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். வாஸ்தவமாக இருக்கிற வஸ்து அஸ்தி ஆத்மா நீ எது இருக்கேன்னு போறியோ அது நிஜமாக காணல் நீர் பிரமம். அதனால் நாங்கள் தான் குட் பாய்ஸ், குட் சில்ட்ரன். அப்படி மனசினால ஒழுங்க சிந்திக்கணும். ஓகே, அப்போது என்ன சொல்கிறார்? ஏகதா நாமரூபேஷு விபின்னேஷு நாமரூபேஷு எல்லாத்துலேயும் சச்சிதானந்தா அது மட்டும் காமனாக இருக்கேன். அனுசியூதம் சூத்திரம் போல் எப்பவுமே இருக்கேன்ல. சின்ன குழந்தையாக இருக்கும்போது நான் தான் இருக்கேன், அதுக்கப்புறம் நான் தான் இருக்கேன், அதுக்கப்புறம் நான் தான் இருக்கேன், அப்புறம் இப்போ வரைக்கும் நான் தான் இருக்கேன். ஆனால் நீ எது வச்சுக்கிட்டு இப்படி சொல்கிறியோ இந்த உடம்பு அதே மாதிரியாக இருக்கேன், அதெல்லாம் மாறிடுச்சு. எது நீ வச்சிருக்கியோ அதெல்லாம் மாறிடுவேன். எந்த சட்டு நான் இப்போ போட்டிருக்கானே இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இது மாறிடும். ஒரு வருஷமா இதெல்லாம் கலர் போயிட்டுருக்குது. நான் ஜாக்கிரதை தனியாக வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா புதுசு யாரையும் தெரியும் போகிறது, எத்தனை நாள் போகும்போது தெரிய போகிறது. ஒன்று வந்து போய் 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 இந்த கலருக்கு வந்துச்சு. எதுக்கு இந்த பாடெல்லாம்? ஒன்று ஒரு கோவனை மட்டும் கட்டிட்டு உட்கார்ந்து நல்லா சரி. அதனால் என்ன சொல்கிறாரு? சச்சிதானந்த ஏகதா திஷ்டந்தி. சச்சிதானந்தம் அந்த மாறாமல் ஒன்று இருக்கப்பா, அது நீதாப்பா, அது விடாமல் ஞாபகம் வச்சுக்கோப்பா. செய்ய வேண்டியது என்னமோ செய், சாப்பிடும், எல்லாம் பண்ணும், தூங்கிக்கும், எல்லாம் பண்ணு. ஆனால் இது மறக்கக்கூடாதே, மறக்காதே. இது மறக்காமல் இருந்தால் மனசு ஒன்றும் கஷ்டப்படுத்தாது. இது மறந்துட்டால் மனசு ஒன்றும் மறக்கும், ஒன்று மடிச்சுடும். திஷ்டந்தி சச்சிதானந்த. இந்த விஷயத்திலோ கஷ்யச்சித் ந விசம்வாத. இதில் டிஸ்பியூட்டு, விதண்டவாதம், கான்ட்ரடிக்ஷன், ஒத்துக்காமல் இருக்கிறதுக்கு ஒருக்காகவும் யாருனாலையும் முடியவே முடியாது. விசம்வாதம்னா டிஸ்அக்ரிமெண்ட்டு. உனக்கு புரியாமல் இருக்கலாம், இப்போது புரியும் ஒரு நாளைக்கு, இது புரிஞ்சுக்கு தான் ஆகணும். சுங்கம் சாவடி தப்பாது. நீ எப்படி போன கரெக்டாக டோல்கேட்டுக்கார வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போது அந்த கான்ஷியஸ்னஸ் சச்சிதானந்தம்னு சொன்னோம். இது வந்து இப்போது இனிமேல் நம்ம இது முன்னாடி படித்த அன்வயம் வெத்திரேகம் అనేది ரெண்டுத்தினும் சேர்த்து இந்த வர ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அது கண்டினியூவாக கொஞ்சம் அபியாசம். இப்போ என்ன பண்ணணும்? சரி, விஷயம் சொன்னீங்க, கன்ஃபார்ம் ஆகணும். இது எனக்கு திரும்பி கன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டண்ட் இல்லையா? கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா, கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் கூட படிப்போம் சார். எதுக்கு படிப்போம்னா இன்னும் ஆனந்தமாக இருக்கும். எனக்கு நான் உணர்ந்ததே, நான் தெரிஞ்சுக்கின இந்த சத்தியம் திரும்பி திரும்பி அதே காது இருக்கு, கண் இருக்கு, அதனால் கேட்பேன் சத்சங்கத்துக்கு, இன்னும் கேட்பேன், இன்னொன்னும் படிப்பேன். இதுக்கும் என்ன ஆனந்தத்தனே டைம் பாஸ். மைண்ட் இருக்குது, சென்சஸ் இருக்குது, பாடி இருக்குது, இன்னும் ஆயுஷ் இருக்குது, எவ்வளோ நாள் இருக்குது, முக்தி அடைஞ்சாச்சு. ஆனால் டைம் பாஸ். இப்போ எனக்கு வந்து எப்படி பொழுதுபோக்குறது అనేది பிரச்சனை இல்லை. சும்மா ஃபோன் பார்த்துட்டே இருந்தால் தான் டைம் போகும். டிவி பார்த்துட்டே இருந்தால், யாராவது கூட வம்பு பேசிட்டே இருந்தால் தேவையில்லை. எனக்கு இவ்வளோ நிறைய இருக்கு, எனக்கு அசல் டைமே பத்தாது. அப்படி ஆகணும். விரும்பிட்டா, நான் விரும்பிட்டா ஆயிடுவேன்.
நிம்மதி வராமல் எங்கே போகும்? நிம்மதி என்ன வந்துச்சு ஆல்ரெடி. பரமசாந்தி நிறைவு கிடைச்சதே. அது இப்போவே இந்த உடம்பு வச்சு இப்போவே கண்ணு திறக்கும் போதே கிடைச்ச அதுதான் இங்கே முக்தன்னா. வேறு எதுவுமே கிடையாது. வேறு எதுவுமே கிடையாது. எங்கே போக வேண்டாம், எதுவுமே அவ்வளோ. அப்போ என்ன சொல்கிறாரு 79 நிஸ்தத்வே நாம ரூபே த்வே ஜன்மநாசயுதே சதே புத்யா பிரம்மணி வீக்ஷஸ்வ புத்புதா சமுத்ரே புத்புதாதிவத். எல்லாம் சிம்பிளாக அன்வய வத்திரேக்கம் அப்படி சொல்லும்போதும் சரி. இவ்வளோ பேசியிருக்க சொன்ன. இப்போது இது பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணோம்? த்வே நாமரூபே. இப்போ அதுதானே நாமம் ரூபம் பற்றி பேசிகிட்டே வந்துட்டுருக்குறோம். நாமரூபம் தான் அந்த குடம் வச்சு கூட நம்ம பேசணும். நாமரூபம் குடம் అనేది அந்த பேர் அதெல்லாம் இல்லை, மண்ணு தான் இருக்கு. அதே போல் இந்த நாமரூபம் ரெண்டு நிஸ்தத்வே, அதுக்கு அஸ்தித்வம் கிடையாது. அது அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸு கிடையாது நாமரூபத்துக்கு. இப்போ என்ன பண்ணோம்? ஆகாயத்துலேருந்து எல்லாத்துக்கிட்டணும் எல்லாம் நாமரூபம் தானே. நாமரூபம் சச்சிதானந்தம் பிரம்மன் மேலே அத்தியஸ்தம் சூப்பர் இம்போஸ் செய்யப்பட்டது, ஆரோபணம் செய்யப்பட்டது. கயிறு மேலே கயிறுன்னு பார்த்து பாம்பை நினச்சிக்கிட்டோம். சச்சிதானந்த பிரம்மனே நாமாவை இருந்து அதான் எல்லாமேவா இருந்தால் கூட நாமரூபங்களை பார்த்து மயங்கிட்டோம். கயிறு பார்த்து பாம்பை நினச்ச பயப்பட வேண்டியதா, ஓட வேண்டியதா. அதேபோல் இந்த உலகம் தொந்தரவு பண்ணுறது, பயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது. ஏன்னா நீ உலகத்தினையும் பார்க்குறேன், அது சச்சிதானந்தம் பிரம்மனே உணரலன்னா துரத்தும், பயப்படுத்தும். அது மட்டும் இல்லை, திரும்பி அடுத்த இன்னொரு சரீரம் கொடுக்கும். இது உணர்ந்தான்னு வச்சுக்கோ, அடுத்த ஜன்ம சரீரம் கிடையாது. அவ்வளோதான், கேரண்டி. இந்த கேரண்டி வேறு யாரும் கொடுக்க முடியாது. அத்வைத ஆச்சாரிய குரு மட்டும்தான் கொடுப்பார். மிச்சம் எல்லோரும் உனக்கு அப்புறம் வைகுண்டம் போய் அங்கே போய் இங்கே போய் அந்த ஃப்ளைட் ஏறி இந்த ஃப்ளைட் ஏறி ஃப்ளைட்டாக ஏறுறத போகிறது. எங்கே யார் போகிறது? என்ன இருக்குது போகிறதுக்கு? எங்கே போவான்? எல்லாமே நெகேட் பண்ணியாச்சு. அந்த நெகேஷன் பண்ணுறது, அப்புறம் தள்ளுறது, அள்ளிக்கிறது, அதுதானே அன்வயம் வெத்திரேகம். தள்ளு எல்லாத்தையும் தள்ளு. ஆனால் ஒன்று வச்சுக்கணும். எது வச்சுக்கணும், எது தள்ளணும் அனைத்துக்கு பேர் தான் அன்வய வெத்திரேகம். பேசின விஷயந்தான். என்ன சொல்கிறாரு? நிஸ்தத்வே, உண்மையாக நாமரூபங்கள் நிஜம் இல்லை. ஏன்னா தே ஜன்ம நாசயுதே, அதுக்கு பிறப்பு இறப்பு இருக்கு. இந்த சரீரம் பிறந்துச்சுல உடல், அதனால் அதுக்கு ஒரு உருவம், ஒரு பேர். இதே இன்னொரு நாய்ன்னு அதுக்கு பேர் வேற வச்சுட்டீங்க, அது ஒரு சரீரம் காணும். இது முன்னாடி இல்லையே, அப்புறம் இருக்காதே. ஜன்ம நாசம் இருக்கிறதுனால அது சத்தியம் கிடையாது. ஆனால் பிரம்மணி நீ என்ன பண்ணும்? இந்த நாமரூபங்கள் சும்மா தான், நிஜமில்லையே. பிரம்மத்தில் சச்சிதானந்தத்தில் ஒரு மாற்றம் வரல. சுத்த சைத்தன்யம் கான்ஷியஸ் உன்னுடைய உணர்வில் மாற்றம் இல்லை. அது மாறாது. மாறாமல் இருக்கிறது தானே சத்துன்னு சொல்கிறோம். எப்பவுமே இருக்கு, அது அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் மாறிட்டு இருக்கிறதுனால நீ என்ன பண்ணும்? புரிஞ்சுக்கோ. புத்தியா வீக்ஷஸ்வ, பாரு, உணரு, தெரிஞ்சுக்கோ. எப்படி? படிய உதாரணம்தான். சமுத்திர ஜலத்தில் அலைகள் ஒரு
குமிழி, அப்புறம் நுரை வரதை, புத்புதாதிவத்து. இப்போது ஜலம் சமுத்திரத்தின்னு பார்க்கும்போதும் மொத்தம் ஜலமாக இருந்தால் கூட நம்ம அதை மறந்துட்டு அலைகள் வரும்போது அதுக்கு உற்சாகப்படுறோம், அது கூட விளையாடுறோம், அதுக்கு ஒரு பேர் கொடுத்தோம். அந்த அலை அப்படியே வரும்போது கடைசியில் அது உள்ள அப்படியே ஃபோம் நுரை வருது. சிலதெல்லாம் அப்படி ஒரு சின்ன குவிழில் நம்ம மேலே விழுறது. அதை வந்து ட்ராப்லெட் அன்ற, இது ஃபோம் அன்ற, அது வேவ் அன்ற அலை. என்னது எதுன்னு பார்த்து ஜலத்துன்னு பார்த்து இத்தனை நாமரூபம் வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் கொஞ்ச நேரம் காணப்படுறதே காணாமல் போகிறது. அப்படியானே ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், புத்புத சமுத்திர ஜலத்தில் காணப்படுறது எல்லாம் அது போல தான். அப்போ அந்த சமுத்திர ஜலம் என்பதே சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்மம் అని உதாரணம் உணரணும். அதுக்கு பிறகு இப்போ இதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்ன விஷயம் ஞாபகப்படுத்திக்கிட்டா 7வது அத்தியாயத்தில் ஞான விஞ்ஞான யோகம், மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. ஒரு சூத்திரம் தாரம் அந்த கம்மி ஏதாவது இருந்தால் அதில் எல்லாம் கோத்தி வைப்போமா, மாலையாவது செயினாவது ஏதாவது மணி எல்லாம் கோத்து. அதுபோல தான் இந்த சர்வம் எல்லாம் இந்த பிரம்மன் மேலே கோக்கப்பட்டிருக்கு இப்படி. ஆனால் நீங்கள் இதை வச்சு மாலை பண்ணாலும் பண்ணலை என்னாலும் அந்த சூத்திரம் மாட்டம் அப்படி தான் இருக்கு. அந்த மாலைக்கு பல பல பூ கொண்டு வரணும், பல பல கலர் கொண்டு வரணும், ஆனால் சூத்திரம் ஒன்று தான். அதுபோல் இது கிருஷ்ணர் சொன்ன சூத்திரே மணி சர்வமிதம் புரோதம். அது சொல்லும்போது நானும் அந்த கிளாஸில் அப்போது எக்ஸாம் என்ன சொல்லுவேன்னு இதில் புரிஞ்சுக்கப்பட சூத்திரம்னு அப்போது த்ரெட்டு வேறு பூ வேறு అనేది ஒன்றும் இல்லையா. ஒன்றுக்கு இப்போ ஏதாவது வேறு என்ன ராகி கம்மி வச்சு கோக்கிட்டாங்க, தங்கத்துக்கு என்ன வேறு அதுவும் இன்னொரு கம்மி, இது வேறு அது வேறு அப்படின்னு வரும். ஆனால் அதுக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னா சூத்திரே மணிகணாய்வன்னா ஒரு கயிறு இருக்குங்க, அந்த கயிறு நான் அப்போ அங்கங்கே முடி போட்டுட்ருக்கேன், அதே கயிறுன்னு முடி போடுறேன். போடுவீங்களே, போடலாம். இந்த காசிதாரம் கருப்பு சிகப்பு முடி, இப்போ முடி வேறே அந்த கயிறு வேறா, அப்படி புரிஞ்சுக்கணும். சூத்திரே மணிகணாய்வ, நானே தான் முடி, நானே தான் கயிறு. இங்கே நான் தவிர இன்னொன்று வேற ஒன்று இல்லை. இந்த இதுதான் பண்ணணும்ப்பா. சதுஸ்லோகி பாகவத்தோட கடைசி ஸ்லோகம். அதனால ஏதாவதேவ ஜிக்ஞாஸ்யம் தத்வஜிக்ஞாசுனாத்மனः அன்வய வதிரேகாபியாம் யஸ்யாத் சர்வத்ர சர்வதா. 4 ஸ்லோகம் முடிஞ்சிச்சு. நாராயண பகவான் பிரம்மதேவனுக்கு சொன்ன சதுஸ்லோகி பாகவதம் அன்வய வதிரேகாபியாம். இது ரெண்டுத்தினால இவ்வளோதான் பிரம்மாஜி புரிஞ்சுக்க வேண்டியது. ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். உங்கள் குரு கஷ்டப்படுத்திட்டா கஷ்டப்படும். ஏன் கஷ்டப்படுத்துகிறார் ஒன்றுன்னா 4 ஸ்லோகம் சொன்னால் உனக்கு புரியுமா? ஐயையோ, நீங்கள் 4 வருஷம் 10 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க, புரிஞ்சது போல் இருக்கு, அப்படியே புரியாத மாதிரி ஆகிடுது. சரி, இதெல்லாம் இப்போது இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸுக்கு உள்ளே போகிறாரு. ப்ராக்டிஸ், அபியாசம். என்ன பண்ணணும்? இன்னும் கரெக்டாக சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க. ஏன்னா சாஸ்திரம் அபியாசம் கொடுக்கும், அது கூட ரிப்பிட்டேஷன் நிறைய. அப்புறம் என்ன பலம் அதையும் இன்னும் கிளியராக சொல்லணும். இங்கேருந்து இப்போ அப்படி ஆரம்பிக்கிறாரு. 80வது ஸ்லோகம். சச்சிதானந்த ரூபேஸ்மின் பூர்ணே பிரம்மணி வீக்ஷதே
ஸ்வயமேவாவஜானாதி நாமரூபே ஷனை ஷனைஹ. இப்போது முந்தாவது ஸ்லோகத்தில் நான் சொன்னது போல் மை டியர் ஸ்டூடெண்ட், அன்வய வதிரேகாபியாம் இது பண்ணிட்டே இரு. ஷனைஹி ஷனைஹி, கிரமக்கிரமமாக, முள்ளமாக ஸ்லோலி. ஓகே, என்னாகும்? சச்சிதானந்த ரூபே பூர்ணே அஸ்மின் பிரம்மணி வீக்ஷதே நாமரூபே. இது எவ்வளோ அழகாக இதை சச்சிதானந்த ரூபமான பூர்ணமான இந்த பிரம்மன் இன்ஃபினேட், பூர்ணமன்னு இன்ஃபினேட் அஸ்மின் பிரம்மணி. இப்போது வீக்ஷத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், உணர்ந்தோம். நிஜமாக இருக்கிற சச்சிதானந்த பூர்ண பிரம்மன் தான். நாமரூபங்கள் நிஜம் இல்லை. அலை, குவிழி, நுரை நிஜமில்லை, ஜலந்தா எல்லாமே அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாமரூபே, நாமரூபம் இது எல்லாமே கூட நிஜமில்லைன்னு ஸ்வயமேவ. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் நாமரூபம் வந்துச்சு, எங்கே மாயா காட்டிச்சு. மாயா யாருது? பிரம்மனுடைய அந்த சக்தி. அப்போ என்ன சொல்லலாம்? பிரம்மனே தான் மாயாவும், மாயாவே தான் இதெல்லாவும். அப்படின்னா ஆனால் பிரம்மம் இல்லாமல் மாயா இருக்குமா? இல்லை இந்த மாயா இதெல்லாம் காட்டாமல் நாமரூபங்கள் இருக்குமா? இருக்காது. அப்போது பிரம்மமே மாயாவாகவும் பிரம்மமே மாய மூலமாக பல நாமரூபங்களா ஸ்வயமேவ நாமரூபே பிரம்மன் அவன் மேலே அவர். இங்கே ஸ்வயமேவன்னா நானே பிரம்மம், என்ன சக்தி தான் என்னோடய மனசக்தி. அந்த மனசக்திக்கு பேர் தான் மாயாசக்தி. சரி, எல்லாம் நானே தான். அதனால சர்வம் நானே தான். ఈ విధమా నీ ఇదే చింతన పండి இந்த அபியாசம் பண்ணிட்டு இருந்தா அவஜானாதி. ஓகே, அவஜானாதி என்ன? அவஜானாத்தன்னா நீ ஒழுங்காக தெரிஞ்சுக்குவே. ஜானாதி அவஜானாதி அப்படின்னா யூ ஸ்டார்ட், நீ வந்து நாமரூபங்களை நெகேட் பண்ணுற யூ ஸ்டார்ட் லேர்னிங் டு டிஸ்ரிகார்ட் ஆர் கிவிங் அப் நாமரூபா, ஹோல்டிங் ஆன் டு தி ட்ரூத் கிராஜுவலி ஸ்லோலி. இல்லை அவஜானாதி மீன்ஸ் ஒழுங்க இந்த விதமாக காலக்கிரமத்தில். ஆனால் நீ இந்த அபியாசம் இது விடாமல் செஞ்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக யூ வில் ரியலைஸ் அந்த சத்தியம் என்பது என்ன, அடைய வேண்டியது என்ன, இதெல்லாம் படித்தது நீ அடிஞ்சுடுவே அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தார், நமக்கு தைரியம் கொடுத்தார். அதுக்கப்புறம் எப்படி சரி இந்த நாமரூபங்கள் எல்லாமே நிஜமில்லை அப்படின்னு சொன்னீங்க, அன்வய வதிரேகம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் கூட எல்லாமே அப்படி தான் இருக்குது. அது அப்படி தான் இருக்கும். என் உடம்பு அப்படி தான் இருக்குது, என் மனசு இருக்குது, என் குடும்பம் இருக்குது, என் உடம்புக்கு இருக்கிற கஷ்டங்கள், வியாதி, நோயெல்லாம் இருக்குது, சுற்றி இருக்கிற அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் அப்படி தான் இருக்குது, எல்லாம் அப்படி தான் இருக்கு. இப்போ நீ இங்கே சொன்னதுனால, நான் அது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணதுனால அது ஏதாவது மாறுமா? எதையும் மாறாது. எதையும் மாற வேண்டியதில்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஊகிச்சுக்கிட்டு ஞானம் வந்ததுக்கப்புறம் அப்படியே உட்கார்ந்துருவார். அவர் யாரோ உட்கார்ந்தார். எதுக்கு உட்கார்ந்தாரோ? அப்படியே உட்கார்ந்ததான் ஞானம் வந்ததுன்னு கிடையாது. உட்கார்ந்தோம். ஸோ வாட்?
அதனால் என்ன ஆகும்? எதுவுமே மாறலை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அவருக்கு ஞானம் வந்ததுனால பாரு அவர் வந்து அப்படியே உட்காந்துருக்காரு, அவர் 15 நாளாக சாப்பிட்லையாம, நீ இரு சாப்பிடவே. இப்படியெல்லாம் சும்மா கதை கேட்டுட்டு அவங்க அங்கே யாரோ சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, புஸ்தகத்தில் எழுதிட்டாங்க, இது எல்லாத்துக்குள்ளே போனால் நீ பிரம மாயக்குள்ளே இன்னும் போகிறேன்னு அர்த்தம். மாய பிரமக்குள்ளே போகிறதுக்கு மக்களுக்கு பிடிக்கும், அதனால தான் இங்கே நிறைய பேர் வரமாட்டான். ஏன்னா இந்த உண்மையை நீ கிரகிச்சுக்கணும்னா தாங்காது. அவங்க அந்த தகுதி இருந்ததுனால நீங்கள் எப்படி தாங்கிட்டு உட்காருறீங்க. இந்த பம்பாட் இந்த டீச்சிங்குக்கு எப்படியோ தாங்கி உட்காந்துட்டீங்க. உங்களை எல்லாரும் பாராட்டணும், பாராட்டணும், பாராட்டணும். எப்படியோ அப்படியோ இப்படியோ எப்படியோ வந்துட்டீங்க. இல்லைன்னு இவ்வளோ வருஷம் உட்காந்துட்டு வேதாந்தத்தின்னு கேட்குறீங்க இல்லையா, எல்லோரும் சீனியர்ஸ் தானே நீங்கள், எப்படி சாத்தியப்பட்டுச்சு? பட் இப்போ உங்களுக்கு ரியலாக அசல் என்ன இந்த டீச்சிங் என்ன, எதுக்கு என்னன்னு இப்போதான் புரியுது சார். ஆனால் ஆகும் அப்படிதான். ஆனால் இப்போ கூட நிஜமாக நம்ம சாதகர்கள் ஆயிட்டோமா இல்லைன்னதே சந்தேகம்தான். அதுக்கு தான் இதெல்லாம் படிக்கும்போது தான் நம்ம கன்ஃபர்மேஷன் நான் இன்னும் 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 முன்னு போகணும். அந்த முன்னு போகிறதுன்னா உட்டி கொடுக்கறது. அப்போது இங்கே வந்து அதுதான். அடுத்த ஸ்லோகம் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கும் டைம். யாவத்யாவதவக்ஞாஸ்யாத், அது கொஞ்சம் பிரிச்சு நடுப்போம். யாவத் அவக்ஞாஸ்யாத் தாவத் ததீக்ஷணம், யாவத் வீக்ஷதே தத் தாவத் உபே த்யஜேத். கஷ்டமாக இருக்குல்ல? ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு நீ ஊட்டி கொடுக்குறியோ அந்த அளவுக்கு ஒன்று அது தொந்தரவு பண்ணாது. அது இன்னும் கொஞ்சம் அப்புறம் விஸ்தரிக்கிறேன். ஆனால் 2 வாட்டி சொல்கிறாருன்னா அதான் ஒன்று ஊட்டி கொடுக்கணும். எது ஊட்டி கொடுக்கறதுனால அந்தளவுக்கு இது சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லி அனுப்புகிறேன். அகங்காரத்தினை எந்த அளவுக்கு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு துக்கம். அகங்காரத்தினை எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஆனந்தம். அப்போ நம்ம தான் முடிவு பண்ணணும், அசல் நமக்கு அகங்காரம் இருக்கா, அது எங்கே இருக்கு, அது எப்படி இருக்கும், அது எப்படி தலை தூக்கும். ரமணர் இப்போ புடி, அது தலை தூக்குறது இல்லை அகங்காரம், அது புடி. பாம்பு தலை தூக்கணும், பிடிக்கணும். பார்ப்போம் அடுத்த சத் சங்கத்தில் இன்னும் என்ன சொல்லுவார். அபியாசம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். हरि ओम तत्सत्.